தாயுடன் தகாத உறவில் இருந்தவரின் குழந்தைகளுக்கு நேர்ந்த கொடுமை. நடுங்கிப் போன கிராம மக்கள். நடந்தது என்ன பார்ப்போம். தேனி மாவட்டம் போடி அருகே மேல சொக்கநாதபுரம் பேரூராட்சி ரெங்கநாதபுரம் அம்பேத்கர் தெருவை சேர்ந்தவர் சின்னத்தம்பி. கூலி தொழிலாளியாக இருக்கிறார். இவரது மகன்கள்தான் ஸ்ரீஹரிஷ், சபரீஷ். இந்நிலையில் நேற்று முன்தினம் மாலை வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த இருவரும் திடீரென காணாமல் போனார்கள். அவர்களை உறவினர்கள் வீடு உள்பட பல இடங்களில் தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனால் சின்னத்தம்பி இது குறித்து போடி தாலுகா காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். இதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மாயமான சிறுவர்களை தேடி வந்தனர். இந்நிலையில் நேற்று மாலை வீட்டின் அருகே உள்ள ஒரு பாசன கிணற்றில் சிறுவர்கள் இருவரும் சடலமாக மிதப்பதாக போலீசாருக்கு தெரிய வந்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் போடி தீயணைப்பு துறையினர் உதவியுடன் சுமார் 100 அடி ஆழமுள்ள கிணற்றில் கிடந்த சிறுவர்களின் சடலங்களை மீட்டு தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி பதிவுகளை போலீசார் ஆய்வு செய்தனர். இதில் சின்னத்தம்பியின் உறவினரான அதே பகுதியை சேர்ந்த கேசவ பாலாஜி 2 சிறுவர்களையும் அழைத்து சென்றது தெரிய வந்தது. கேசவ பாலாஜியை பிடித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். போலீசாரின் விசாரணையில் கேசவ பாலாஜி போடி முந்தல் சாலையில் உள்ள அரசு உதவி பெறும் தனியார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருவதும், கேசவ பாலாஜியின் தாயாருடன் சின்னத்தம்பிக்கு தகாத உறவு இருந்ததாலும் அதனால் தனக்கு சில சிக்கல்கள் ஏற்பட்டதால் இப்படி செய்ததாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதையடுத்து நேற்று இரவு கேசவ பாலாஜியை கைது செய்த போலீசார் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிறுவர்களிடம் புறா பிடித்து தருவதாக கூறி ஏமாற்றி அழைத்து சென்று இப்படி கிணற்றில் தள்ளி கொலை செய்துள்ளார் கேசவ பாலாஜி. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.